ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். நமக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க விரும்புகிறார். உலக மனிதர்கள் எத்தனை பேர் நமக்கு எதிராக வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு இருந்தால், ஆண்டவர் அப்படி வீட்டுக்குள்ள இருந்தால் என்னாலும் வெற்றி தான். நடந்து பாடலாமா? கரங்களை தட்டி. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அவரை விரும்பி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஆற்றலும் சக்தியுமா இருக்க விரும்புகிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்க விரும்புகிறார். அவர் எந்த வீட்டுக்குள் இருக்கிறாரோ அங்க ஆனந்த கூக்குரல், அங்க சந்தோஷமான வார்த்தைகளும் சத்தமும் தான் கேட்குமா? பாடலாமா தொடர்ந்து? எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சொல்லலாமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இந்த நாளிலே நாங்கள் உங்களை காணும்படியான கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலே சத்திய வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைய நாட்களிலே
உலகம் எங்கும் பார்க்கிற நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒவ்வொருடைய இருதயமும் கலங்கிக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குடும்பங்களிலே, கணவன் மத்தியிலே, மனைவி மத்தியிலே, பிள்ளைகள் மத்தியிலே, இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சில விதமான பயங்கரமான சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகளினாலே அவருடைய இருதயம் கலங்கி உடைந்து சமாதானம் இல்லாத ஒரு நிலை, ஒரு வேதனை நிறைந்த ஒரு நிலை. இந்த நிலைக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வழியை சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்கிறதற்கு இங்கிருந்து ஒரு இடத்திற்கு பிரயாணம் பண்ணி நாம் போகிறோம் என்று சொன்னால், முதலாவது நாம் அந்த இடத்தை போய் இலக்கை நோக்கி சென்றடைவோம் என்கிறதான நம்பிக்கை இல்லாத பட்சத்திலே அந்த முயற்சியை நாம் எடுக்கிறதில்லை. ஆனால் நாம் இயல்பாகவே அந்த நம்பிக்கை இல்லாமல் நமக்குள்ள அந்த நம்பிக்கை உள்ளதாகவே இருந்து நாம் கடந்த அந்த காரியங்களை செய்து முடிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் சற்று மேலான ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையை ஜெயமாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய் இதை நாம் முடிக்க முடியும். இந்த ரகசியத்தை அநேக ஜனங்கள் அறியாததினாலே அவருடைய வாழ்க்கையிலே வேதனையான சம்பவங்கள், வாழ்க்கையிலே மிகவும் துன்பமான ஒரு நிலை, இதை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமையான ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். ஆகையினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி. இந்த விசுவாசம் இன்றைக்கு ஒவ்வொரு ஜனத்தினுடைய வாழ்க்கையிலையும் அவசியம். இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது, அவரை நம்புகிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறதை இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். உலக ஜனங்களிலே கிறிஸ்துவை, இயேசுவை பின்பற்றி வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சமாதானமும் இந்த ஆசீர்வாதமும் இங்கே கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே நாமும் அவரை பற்றிக் கொள்வோம் என்று சொன்னால், விசுவாசிப்போம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய இருதயம் கலங்காத இந்த நிலையை நாம் பற்றிக் கொள்ள முடியும். 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்துல நீங்க எதை கேட்டாலும், இயேசு என்கிற நாமத்துல எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் நன்றாய் அறிவேன் ஒரு சகோதரனை. இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே சரீர வியாதியிலே மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தான். அந்த வேதனையின் போது அவனுக்கு இயேசுவை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் அவனை தேடி வந்து அவனுக்கு சொன்ன பொழுது அவன் முதலாவது அதை அசட்டை பண்ணினான். பின்பு அவனுடைய நெருக்கத்தின் நிமித்தம் அந்த சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு இயேசுவை அவன் விசுவாசிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவன் கடந்து வந்தான். அவன் சொன்னான், என்னுடைய அல்சர் மாறும் என்று சொன்னால் நான் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதன் பிரகாரம் அந்த வாரங்களிலே அவன் இயேசுவை மாத்திரம் நோக்கி அவன் சொன்ன காரியம், நீ என்னுடைய வாழ்க்கையை சுகத்தை கொடுப்பேன் என்று சொன்னால் நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நீ தேவன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே ஒரு வாரங்களிலே நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே அந்த அல்சர் வியாதியானது முற்றிலுமாய் அது மாறினது. ஒரே ஒரு காரணம், அவன் சொன்ன காரியம், அல்சர் குணமாவதற்கு முன்னதாகவே இயேசு என்னை குணமாக்கினார் என்று அவன் விசுவாசித்தது, அவன் நம்பினது அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய சரீரத்திலே முற்றிலுமாய் அது குணமாகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவன் இயேசுடைய நாமத்தினாலே அதை கேட்ட பொழுது அவனுக்கு இயேசு அதை அவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நாமும் இந்த விசுவாசத்திற்குள்ளாய், இந்த நம்பிக்கைக்குள்ளாய் நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக கலக்கங்கள், அநேக வேதனைகள், அநேக பாடுகள் நம்மை விட்டு அகழுவதை நாம் பார்க்க முடியும். தேவஜனமே, இன்றைக்கு சகோதரன் ஆண்டவருக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷத்தோடு அவன் கடந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான்.
இன்றைக்கு நாமும் இந்த இயேசுவை விசுவாசிப்போம் என்று சொன்னால், நம்பிக்கையிலே நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். இந்த கலக்கத்திலிருந்து முழு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார் 14:18 யோவான் சுவிசேஷம் 14:18 சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். தேவன் நம்மை திக்கற்றவர்களாய் ஒரு பொழுது விடுகிறதில்லை. நம்மை கரம் பிடித்தவர், நம்மை அழைத்த தேவன் ஒரு நாளும் நம் திக்கற்று போய் நிற்க விடுவதில்லை என்று சொன்னால், அவர் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய இருதயம் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லி 27 சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இங்கே ஆண்டவர் அழகாய் தெளிவாய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நன்றாய் அறிந்து கொள்ளணும். இந்த நாட்களிலே சமாதானம் இல்லாமல், இந்த உலகத்திலே சமாதானம் இல்லாமல் ஒடுங்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய மத்தியிலே இயேசு கிறிஸ்து சவாலாய் சொல்லுகிற காரியம், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். இந்த சமாதானம் இன்று கிடைக்காமல் வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிற அருமையான ஜனங்களே, தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், இயேசுவிடத்திலே நாம் வந்து இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நன்றை அறிந்து கொள்ளுங்கள், நாம் மிகுந்த மகிழ்ச்சியோட இந்த உலகத்திலே வாழ்ந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம். இந்த சமாதானத்துக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவோம் என்று சொன்னால், அவர் சொல்லுகிற காரியத்தின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால், இந்த சமாதானம் நம்மை பின்தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே இந்த வேதத்தின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால், இந்த சமாதானமும் இந்த ஆசீர்வாதமும் நம்மை வந்தடையும். இதை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம், நீங்களும் ருசித்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நம் கண்களை விட்டு நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட செய்தியின்படி எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த உலகம் கொடுக்க முடியாத இந்த மெய் சமாதானத்தை உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு சாட்சியாகவும் உலகத்தில் வெளிச்சமாகவும் நாங்கள் வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனங்களும், ஒவ்வொரு தேவ ஜனங்களும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் என் கிருபை செய்த இந்த அருமையான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி ஜெபிக்கிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய அளவில்லாத இந்த சமாதானமும் சுகமும் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய உன்னத நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.